வந்து அபிகிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதை கேட்டு அபி வந்து எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை உண்மையிலேயே பெரிய விஷயம் அபி, இவ்வளோ நாள் வந்து எனக்கு தெரியாமல் இருந்து பாரு என் சித்தியை பற்றி. என் சித்தி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சிச்சு. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. எல்லாரையும் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நல்லவங்க மாதிரி தான் தெரியும். ஆனால் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு சிலரை நம்ம கெட்டவங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்கள பற்றி வந்து நல்ல நல்ல விஷயம் தெரியும் போது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் அப்படின்னு. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியுது அபி. உன்னை பற்றி நான் ரொம்ப தவறாக நினச்சிட்ருக்கேன். நீ நினச்சிட்ருக்க. அதனால தான் இப்படிலாம் வந்து யோசிக்கிற. அது எனக்கு நல்லாவே புரியுது நீ பேசுகிறது எல்லாமே. ஆனால் கூடி சீக்கிரம் வரும். அந்த டைமில் கண்டிப்பாக உன்னை பற்றி நான் வந்து எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன ராகவ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீ சொல்கிறது கரெக்டு தான் அபி அப்படின்றாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன? ஆகாஷும் வந்து அணுவும் நல்லபடி சேர்ந்து வாழணும். அதை தான் பாட்டியும் சொன்னாங்க. பாட்டி வந்து நம்ம 2 பேரையும் வந்து ரூம்லாம் டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னோடனே, ஆமாம் டெக்கரேட் போய் பண்ணலாமா அப்படின்னோடனே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா இங்கே நிறைய பூக்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய சூப்பராக வந்து எல்லாமே பண்ணியிருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு ராகவும் அபியும் வந்து சரி நான் இங்கே பண்ணுறேன், நீ அங்கே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணி வைக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே மயங்கி போகிறார் ராகவ். இந்த மாதிரி நமக்கும் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு காலத்தில் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணாங்க. ஆனால் நம்ம தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து அபியை பார்த்துட்டு அபி அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னோடனே அப்படியே கிட்ட வராரு. அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. அபி ஒரு நிமிஷம் தண்ணியே மறந்துடுறாங்க. உடனே ராகவ் வந்து என்ன அப்படின்றாரு. எவ்வளோ நேரம் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், இங்கே பாருங்கள் பூ சரியாகவே நீங்கள் போடல, கரெக்டாக போடுங்க அப்படின்னோடனே, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் கனவா, நான் ஏன் தான் இப்படிலாம் கனவு காண ஆரம்பிச்சிட்டோன்னு தெரில, அபி ஞாபகம் நம்மளை இப்படி படுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பூவெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கிறாரு. சுந்தரியால் வந்து கொடுமையை தாங்கவே முடியல. அவங்க வந்து காயெல்லாம் எப்படியா நறுக்குவே, இவ்வளோ கேவலமாக நறுக்கிட்டு இருக்க, உனக்கு ஒன்றுமே செய்ய தெரில, நீ எல்லாம் உன்னெல்லாம் என்னது பண்ணுறது, வீட்டில் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த, ஒரு வேலை கூட செய்கிறது இல்லையா, ஒன்றுமே நறுக்க தெரில, ஒன்றுமே சமைக்க தெரில, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு சமையை திட்டி விட்டுறாங்க. இதனால் சுந்தரியால் அழுக தாங்கவே முடியல. நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டதே இல்லையே, நம்ம மாமியார் ஒரு வார்த்தை கூட சொல்லாதே, இந்த பாட்டி இவ்வளோ பேச்சு பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அக்காக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கா, வேறு வழி இல்லை அப்படின்னோடனே, உடனே வந்து வேறு வழியே இல்லைக்கா, உங்கள் வீட்டில் போயிட்டு பேசுக்கா, நீ எப்படியாவது உங்கள் வீட்டை சேரப்பாருக்கா, அதுதான் கரெக்டு, இல்லை இந்த மாமியாரோட கொடுமைப்படுத்தி ஒரு வழி பண்ணிவிடும்க்கா அப்படின்னோடனே, சரிடி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசலாம் சொல்லிட்டு வராங்க. எதுக்காக இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஆகாஷோட அப்பா. உடனே சுந்தரி வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏதோ நான் தப்பு செஞ்சுட்டேன், அதுக்காக என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்றீங்க, இங்கே பாருங்கள் வெளியெல்லாம் அவங்க எல்லாரையும் பிரிஞ்சுட்டு என்னால் வாழ முடியாது. எங்களை பிரிஞ்சுட்டு வாழ முடியாதா, இல்லை உன்னால் வாழவே முடியாமல் ஓடி வந்துட்டியா, ஏன்னா உனக்கு தான் அடைக்கலமே எதுவுமே கிடையாதே, நீ போயிருப்ப, நீ பண்ணுற திமிர்த்தனத்துக்கெல்லாம் உன்னை விரட்டி விட்டுருப்பாங்க, இப்போ தெரியுதா எங்களோட அருமை என்னன்னு, என் அம்மா உன்னை இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, உன்னை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா என் அம்மா, அந்த அளவு உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா எங்களுக்கே வேண வச்சல, அதான் நீ அனுபவிக்கிற அப்படின்றாரு ஆகாஷோட அப்பா. உடனே வந்து, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்னை உள்ளே வர விடுங்க ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நீ உள்ளே வரவே முடியாது, மரியாதை இங்கேருந்து கிளம்பிப்போ, நீங்கள் என்னை தேடி வர நாள் கண்டிப்பாக வரதான் போகுது, நீங்களா என்னை தேடி வந்து கூப்பிடுவீங்களா இல்லையா பாருங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து, என்னடா இப்படிலாம் பண்ணுற, போனால் போது உள்ளே வரட்டும் விட்றா அப்படின்னு. அம்மா நீங்கள் சும்மா இருமா, இன்றைக்கி தான் அணுக்கும் ஆகாஷுக்கும் வந்து நம்ம எல்லாமே சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம், இவள் உள்ளே விட்டா அவளை தான் எல்லாம் விளங்கினமா தான் அப்படின்னு என்னவோ பண்ணுறா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அணுவும் ஆகாஷும் வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக தொடங்குறாங்க. இங்கே வந்து முரளி செம்ம டென்ஷனாக இருக்காரு. நம்மளுக்கு இருக்க ஒருத்தரையும் வந்து அமுச்சிட்டாங்களே கூட இருக்கிறவங்களையும், இங்கே என்னென்னா அணுக்கும் வந்து அந்த ஆகாஷுக்கும் வந்து முதலீடு நடக்குது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அத்தை இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எல்லாம் போச்சே அப்படி சொல்லிட்டு புலம்புறாரு.